அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். இஸ்தஹ்வத அலைஹிமு ஷைத்தானு ஃபஅன்ஸாஹும் திக்ரல்லாஹ். ஷைத்தான் அவர்களை மிகைத்து விட்டான், அல்லாஹ்வை அவர்கள் நினைவு கூறுவதிலிருந்தும் அவர்களை மறக்கடிக்க செய்து விட்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே கூறுகிறான். அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலிருந்து மறக்கடிக்கப்படுவதை சலஃபுகளாகிய நமக்கு முன் சென்ற இமாம்கள் அதனை இந்த உலகத்தில் மிக பெரும் தண்டனையாக பார்த்தார்கள். இதனை குறித்து இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகையில், இந்த உலகத்தில் ஆகப்பெரும் தண்டனை என்பது உனது நாவை அல்லாஹு அவனை நினைவு கூறுவதிலிருந்து தடுத்து வைப்பதாகும் என்று இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த உலகத்தில் நாம் மிக பெரும் தண்டனையாக பார்க்கப்படுவது பசி, பட்டினி, பஞ்சம், இதைத்தான். ஆனால் நமக்கு குர்ஆனையும் சுன்னாவையும் உள்வாங்கிய அவர்களின் புரிதலை பாருங்கள். அவர்கள் இதனை மிக பெரும் தண்டனையாக பார்த்தார்கள். ஒரு நாளில் நாம் அல்லாஹ்வை எத்தனை முறை நினைவு கூறுகிறோம் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.